ஸ்கேம்னு சொல்லி ஃபோன்ல ஏமாந்து போறாங்கல்ல, காசு கட்டி ஏமாந்து போறது. ஆமா, அதை பத்தி உங்களுக்கு தெரியும்? நீ ஏடிஎம் கார்டு ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்ல எங்களுக்கு பேங்க்ல போடாத. போன்ல போடுற மாதிரி போடுறாங்க, அப்புறம் பார்த்தா போடாத போயிடுது. கிடைக்கிற கஸ்டமர்ஸா? இப்போ நாங்க வந்து ₹1 கட்டுப்பிடிது ஆண்டனோட சைடு, அதில் போடுறேன் போட்டு போயிடுறானுங்க. அப்புறம் பார்த்தா பேங்க்ல இல்லைன்றாங்க. அப்ப எப்படிப்பா இது? நாங்களாம் வயசானவங்க எப்படிப்பா பழக்கிறது? இதெல்லாம் படிக்காத முட்டாளுக்கெல்லாம் ஏன்பா இதெல்லாம் அனுப்புறீங்க? சரி 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 சொல்ல. அப்ப நீங்க சொல்லிருங்க, இந்த மாதிரி ஜிபே கிடையாது, கேஷ் மட்டும் தான் சொல்லிருங்க, காசு மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லிருங்க. அதான் பண்றேன். இப்போ கடைக்கு வரேன்னா சில்லற இல்ல, எல்லாமே பேங்க்லயே தான் ஏடிஎம்மே கொடுத்துட்டாங்க. இதுல நாங்க காசு இல்லாம வரோம், இதுல தான் போட முடியும் அப்படின்னா பாக்குறேன். இப்போ சில பேர் வச்சுக்கிறாங்க, அந்த இடத்துல போய் போடுறாங்க, இல்லாத இடத்துல வந்து பேர் சொல்றோம். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க அதுல போட்டு போறேன்னுட்டு போயிடுறாங்க, காசு இல்லாத மீறி. சரி, இதுக்கப்புறம் யாராவது வந்தாங்கன்னா அந்த மாதிரி ஜிபேல இருந்து கேஷ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிடுங்க, ஸ்கேனர் இல்லைன்னு சொல்லிடுங்க. அப்புறம் பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட இது பண்ணி நீங்க பாருங்க, ஓகேவா? அப்படி இல்லப்பா, தெரிஞ்சவங்களும் இல்ல தெரியாதவங்களா இருந்தா கூட சரி போடுதோ போடலையோ, ஒருத்தர் நல்லவனா இருந்தா போடுறானுங்க. இன்னும் நம்ம எங்களை மாதிரி முச்சா வீட்டுலாம் என்ன பண்ணுவானுங்க சொல்ல? இல்லடா பாக்ஸ் ஒன்று விற்கிது இல்லை, ஸ்பீக்கர் பாக்ஸ், அது வாங்கி வச்சுக்கலாம். அப்படி ஏமாத்துறவங்களுக்காக வந்து அக்கௌண்ட் வந்து எங்களுக்கு வந்து பொண்ணு பேர் மேல தான் போடுறோம். சரி, அவங்க வந்து எங்கேயோ போறாங்க, நம்ம வச்சு அதை யூஸ் பண்ண முடியாது. இல்ல அது இல்ல, இப்ப ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒன்று இருக்கு, தெரியுதுப்பா. உங்களுக்கு வந்துச்சா மெசேஜ் சவுண்டே கேட்கும், அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம்ல. வாங்கி வச்சுக்கலாம், இல்லைன்னு சொல்ல. இப்போ நம்ம பிள்ளைக்கு தெரியாத அது எல்லாமே விளம்பரம் கொடுத்துட்ற மாதிரி தான் இருக்குது. பிள்ளை எங்க அப்பா பொண்ணுங்க அப்பா யார் தின்னு வாங்கி வைப்பேன் சொல்ல? வயசானவங்க நாங்கள் 10 ரூபா கிடைக்கும், இதில் ஏதோ ஒரு வாங்கி தின்னுவோம், எதனா ஒரு டீ குடிப்போம், அதுக்காகத்தான் வந்து உக்காந்துக்கிறோம். அதுலேயே எடுத்து நோய்ச்சிட்டா பூக்காடம் கொடுக்குறதா நாங்கள் பிள்ளைங்களுக்கு பதில் சொல்கிறதா? போடுறேன்னு சொல்கிறாங்களா, அதுலேயே டாட்டா பண்ணிடுறாங்க. நான் நல்லா குடும்பத்துசாலியாக இருக்கிறவன், நல்ல ஒரு பாவம் இதுங்க ஒரு ரோட்டில் உட்காந்து வியாபாரம் பண்ணுங்க, அதில் இது 1 2 கடைக்கு நிட்டு பார்த்தோம் போடுறோன்னுங்கிறான். இல்லாத முச்சா வைக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவான் சொல்ல? இதுக்குன்னே வரானுங்க. அது மாதிரி சொல்ல எங்கள் அதுலேயே போடுறேன்னுட்டு நாங்கள் விட்டு காட்ட சார். சரி 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 மழைக்கில் இருந்தால் கூட வேஸ்ட்டு தான்ப்பா இதெல்லாம். எங்களுக்கு அந்த ஏடிஎம்க்கு இதெல்லாம் விளம்பரம் கொடுக்க வேணான்னு சொல்லுப்பா. கையிலேயே வியாபாரம் அக்கௌண்ட்லயுமே வேணாம், கையில காசா வந்தாதான் நீங்க சந்திக்க முடியும், கட்ட முடியும். சரி 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 பாப்பா, எல்லாமே மாறும், பாப்போம். யாரும் ரொம்ப நன்றிப்பா. சரிங்க பாரு. இதெல்லாம் அதுக்கு முன்ன 10 ரூபாய் இருந்தா கூட அது 2ஆ உடச்சி வியாபாரம் பண்ணிட்டு போவானுங்க. 100 1 எல்லாம் ஏடிஎம் போட்டு பேர் 100 ஒருத்தர் கொடுக்குறான் காசு 500 ரூபாய் எடுத்தாந்து தரோம். நாங்கள் அந்த 500 ரூபாய்க்கு இங்கே கையில் காசு இருந்தால் தானே அதில் சில்லறை கொடுக்க முடியும் சொல்ல? இல்லை அந்த நேரத்தில் பேங்கில் உடச்சிட்டு வாங்கிட்டு வர முடியுமா? கரெக்டு தான். இதெல்லாம் நான் பேசினா அரசியல்னு வாங்க, நான் பேச முடியாது. என்னப்பா சரிப்படாதவங்க தான் அது மாதிரி செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் பிறந்த காலத்துலேருந்து தான் பார்க்குறோம், இந்த மாதிரி அதிசயத்தை நாங்கள் எந்த ஜென்மத்திலையும் பார்க்கலப்பா. ஆனால் இந்த ஜென்மத்தில் தான்ப்பா பார்க்குறோம். பூக்காடை எப்படி கொடுக்குறது? நாங்கள் வெத்தலை வாங்கி போடுறது, ஒரு டீ குடிக்கிட்டா. சார் நன்றிம்மா. இதுக்கப்புறம் யாராவது வந்தாங்கன்னா காசு உங்களுக்கு வியாபாரம் ஆல்ரெடி பரவாயில்ல, காசு மட்டும்தான் சொல்லிடுங்க. ஏன்னா அப்படி ஏமாத்திரும், அடுத்த கீழே போயிடுறாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட முன்னாடி நீங்க ஒற்றுமையா இருந்தா உங்களை தாண்டி போக மாட்டாங்கல்ல. நீங்க எல்லாருமே இப்ப கேஷ், நான் காசு மட்டும்தான் வாங்குவேன்னு சொல்லிடுங்க. ஏன் பாட்டி, நீங்க எல்லாருமே காசு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவங்க தாண்டி போவாங்க. நான் 2 கொம்பு மடிச்சுங்க, அவங்க எல்லாமே மானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை கூட எடுத்தாந்து வைப்பாங்க. நாங்கள் இல்லாத படுவோங்க எப்படி எடுத்தாந்து வைப்போம்? கரெக்டு தான், பட் உங்களோட இது நீங்க தானே பாத்துக்கணும். இதுக்கப்புறம் பெருமைக்குனால ரோட்ல எல்லா மதிப்புக்கும் வரணுன்ட்டு அவங்க காட்டுவாங்க, நாங்க காட்ட முடியுமா? நாங்க வயசான காலத்துல நாங்க என்ன பண்ணுவோம், 2 கேள்வி தான் உட்காந்துக்கிறோம் இந்த ரோட்ல. கரெக்டு தான், அதனாலதான் சொல்றேன் எங்களுக்கு வருமானம் வேறு வருமானம் கிடையாது. இந்த வருமானம் பண்ணாதான் எங்களுக்கு 10 ரூபா ஒரு செலவுக்கு கிடைக்கும். இல்லை கவர்மெண்ட்ல எங்களுக்கு எதுனா உதவி செய்யுது, ஒன்றுமே கிடையாது, கேட்டு வாங்கிடுவோம். எங்கதான் வாங்குறது? சரி சரியா தோப்பா ஆளு அர்ச்சமாக்குது பாரு, அந்த இடமா போய் மாடியும். நான் என்ன சொல்றேன்னா, வர்றவங்கள்ட்ட இப்போ வர்றாங்கன்னா, இந்த பையனே வர்றாங்கன்னா நீங்கள் அந்த காசு மட்டும் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் காசு இல்லைன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம காசு அதிகமாக பார்த்துருப்போம்.
இப்ப காசு பாக்குறதே கஷ்டமா இருக்கு. பார்க்கறதே கஷ்டமா இருக்குதுக்கா. அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாம் மாறினாதான் நாங்க காசு கொடுக்க முடியும். ஆ நீங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணுங்க, சரியா? ஐயா இதுல எல்லாம் ஒரு ஒற்றுமை கிடையாதுப்பா. உன் வீட்டுல அடுப்பு எரிஞ்சா போதும், என் வீட்டுல இடி உண்டா பரவாயில்ல. அப்படி நினைச்சா எல்லாருமே அப்படின்னா இந்த உலகமே இப்ப தலைக்கே மாறி போச்சுப்பா. அப்ப வந்து எங்கன்னா 4 வீட்டுல 4 கூலி வேலை செஞ்சாலும் கௌரவ குடும்பம் பண்ணியாச்சு. இப்ப வந்து இந்த ஒரு பானை சட்டி கழுவினா கூட 10 ரூபா கைக்கு வரல. அக்கௌண்ட்ல தான் வருது எல்லாமே. அது அக்கௌண்ட்ல நமக்கு தான் வருதா, யார் எடுக்கிறாங்களோ தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி போகுது. இப்போ நம்மளுக்கு கருத்து இருக்குது, நம்ம ஏதோ ஒரு புத்திசாலியா எடுத்துடுறோம். இல்லாத படத்துக்கு என்ன பண்ணோம்? இல்லாட்டி இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு காமிச்சோன்னே உங்க பொண்ணு அக்கௌண்ட் போதுன்னு சொல்றீங்கல்ல, அது பேர்ல வச்சு அவங்களுக்கு தான் வருதான்னு போனை வாங்கி ஒரு 2 நிமிஷம் இருந்தாலும் பார்த்துட்டு அப்புறம் அனுப்புங்க. அதெல்லாம் பாக்குறோம். ஆனா மூத்திர ஒருத்தன் தான் எப்படியே இது பண்ணிடுறான். எவ்வளவு பூ? மழை 70 ரூபா. சரி சரி சரி. 600 ரூபா பாக்கு. இது எப்படி விற்ப? இன்னும் ஒரு மழை கூட விற்கல. 600 ரூபா. கலந்து போனியாலையா? இப்பதான் வந்துச்சு. இப்பதான் பூ வந்துச்சா? சரி. இந்த 600 ரூபாயில எப்படி விற்க முடியும் சொல்லு? அந்த 600 ரூபாய் கைக்கு பணம் வந்தா தானே அவங்க பூ கடை கொடுக்க முடியும். எல்லாமே நம்ம இதுல போய் நோஞ்சிட்டா நம்ம அங்க நிக்க வேண்டியதானே எங்களுக்கு பில்லு. ஆமா, அதுலயும் 4 பேர் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இதுல 10 ரூபா கிடைக்குதுன்னா 10 ரூபாய்க்கு 20 ரூபாய் அவன் ஏமாத்திட்டானே. எப்படி நாங்க கடையை வியாபாரம் ஏமாத்துறவனா ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் நம்ம ஏமாந்து போகாம இருப்போம். நிறைய பேர் இருக்கிறானுங்கப்பா. நானும் இப்பதான் ஏமாந்து உட்காந்துருந்தேன். அப்படியா? ஆமா, அதனாலதான் அதை பத்தி கேக்குறேன். ஆமா ஆமா. சரிப்பாடி பாருங்க, வர்றோம். இனிமேல் யாராவது வந்தாங்கன்னா போனை பார்த்துட்டு அப்புறம் அனுப்புங்க, சரியா? வரேன் பாட்டி. சரி சொல்லலாம்.